மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இன்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கு அனுமதி விரைவில் அளித்திடவும் தேவையான நிதியை வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்துள்ளேன். தமிழக மாணவனுடைய நலன் கருதி அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களில் அரசு கோட்டா இடங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்குமாறு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். புதிதாக தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்க ஒப்புதல் அளிக்க வேண்டுமாய் பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளேன். காவிரி படுகையில் பாசன ஆதாரங்களை மேம்படுத்தவும் புனரமைக்கவும் 14,500 கோடி ரூபாயை உள்ள ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. அந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளித்து அந்த திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டுள்ளேன். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர் காப்புறுதி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் அதற்குண்டான உத்தரவுகளை மத்திய நிதி அமைச்சகத்தின் மூலம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளேன். கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டி வருகிறது. கேரள அரசின் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த அறிவுறுத்துமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். இத்தகைய பிரச்சனைகள் தொடர்வதை தடுக்க காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளேன். பம்பா, அச்சன்கோவில், வைப்பாறு ஆறிலிருந்து உபரியாக கடலுக்கு செல்லுகின்ற நீரை தமிழகத்திற்கு வழங்கவும் அத்திட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் மின்சாரம் பெறவும் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய கேரள அரசுக்கு அறிவுரை வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இத்திட்டம் 2 மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் நான் எடுத்து கூறியுள்ளேன். தமிழ்நாடு அரசு பண்டைய நீர் மேலாண்மை திட்டமான குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுடைய பங்களிப்புடன் ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைத்து வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை போல் குடிமராமத்து திட்டத்தையும் மக்கள் பேரியக்கமாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து 2017-18 நிதியாண்டில் 500 கோடி ரூபாய் நிதி உதவியை மானியமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 17,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளேன். இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தமிழக மீனவனுடைய 135 படகுகள் மற்றும் 11 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்ற முறை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது மீனவர்கள் பயனடையும் வகையில் மீன்வள பரவலாக்கும் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். அதன் பலனாக மத்திய அரசு
200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கு மாண்பு பாரத பிரதமர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். தமிழக அரசும் இத்திட்டத்திற்கு 86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. சட்டப்பேரவையில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். அதேபோல் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அவர் வழியில் நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் அரசின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா நடத்தப்படும். இறுதியாக டிசம்பர் இறுதியில் மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக சென்னையிலே கொண்டாட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். ஜூலை மாதத்தில் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். கடந்த முறை நிதி மசோதாவுக்காக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான ஏதாவது திட்டம் இருக்கு? துறைவாரியான ஆய்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அவசர சட்டம் ஒன்று இல்லையே. ஏற்கனவே எல்லா மாநில அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றி அடுத்த மாதம் போட்டோம். கடந்த முறை பிரதமரை சந்திக்கும் போது தமிழகத்தில் நிலவக்கூடிய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக நிதியை கேட்டு சொல்லியிருந்தீங்க. இன்னுமான அந்த நிதியை ஒதுக்கப்படாமல் இருப்பதாக நீங்க உணர்வீங்களா? தேவையான அளவு மத்திய அரசு உதவி கிடைக்கிறதா? வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தோம். அவர்களும் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் வங்கியின் மூலமாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியுதவியும் தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தலை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும்.